உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மேடம் மேடம் ஏமா யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க. ஐயோ, அது நம்ம வீட்டுக்கு இருக்காதுன்னு பக்கத்து வீட்ல எங்கேயாவது கூப்பிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல, இது வரைக்கும் நான் எத்தனையோ கல்யாணங்களை பண்ணி வச்சிருக்கேன். அதுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் நகை நட்டை பத்தியும் சீர்சேனத்தைய பத்தி மட்டும்தான் அதிகமா விசாரிப்பாங்க. ஆனா வாயெடுத்தாலே மருமகளை பத்தி மட்டுமே விசாரிக்கிற மாமியார இப்பத்தான் முதல் தடவையா பாக்குறேன். என்னமோ தெரியல, அவங்களுக்கு நம்ம பொண்ணு மேல அப்படி ஒரு பாசம். டேய், நீ சொன்ன மாதிரி ஆர்த்தி அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாடா. எத்தனை மணிக்கு அவங்க எங்க இருப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னு விசாரிச்சுதான் உன்னை ஹோட்டல்ல இருந்தே கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீ கட்டிக்க போற பொண்ணு பக்கத்துல நிக்குது. இந்நேரம் நீ பாஞ்சு ஓடி இருக்க வேணாமா? பேசிருக்க வேணாமா? பேசி பழகி இருக்க வேணாமா கார்த்தி? டேய், எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குடா. அது என்னன்னு சொல்றது, இந்த கூச்சம் இல்ல இந்த வெக்கம் அப்படிலாம் இல்ல, இது இங்க சங்கோஜன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. டேய், நீ வாயேண்டா. நான் வந்தா நல்லா இருக்காது கார்த்தி. டேய், நான் இந்த மாதிரி பொண்ணுகிட்ட எல்லாம் நேரா போய் பேசினதே இல்லடா. சாரி பிரதர், இந்த விஷயத்துல நான் உதவி பண்ண மாட்டேன். இதெல்லாம் நீயே தான் பாத்துக்கணும். ஓ, நீ தான் போய் பேசணும். ஜீவாவோட அண்ணன்னு ப்ரூவ் பண்ணு கார்த்தி. போ. கார்த்தி, அம்மாக்கு தெரியாம இதை பண்றோன்னு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் வேண்டாம். அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். போ. ஓ கார்த்தி, நான் இருக்கேன். போ தைரியமா. ஹாய். இவர் இப்படி இங்க என்ன செக் பண்ண வந்திருக்கீங்களா? இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க போங்க. இல்ல, வழக்கமா இங்க நான் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு நீங்க. ஆமா, உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. நான் இப்பதாங்க முதல் தடவையா இந்த கோயிலுக்கு வரேன். ஓ, அசலூர் ஆளா நீங்க? ஆமாங்க. எல்லாரும் சூடு தாங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு கோயிலை சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. அதான் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணலாமேன்னு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க? எனக்கு இந்த ஊரு தாங்க. என் பேரு வானதி. கோயில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் கவனிச்சுக்கிறது தான் என் வேலை. ஓ, என் பேரு கார்த்திகேயன். அந்த முருகப்பெருமா பேரு வந்துட்ட ராஜகுமார ஒருத்தனே உன்னை மனமுடிக்க வருவான். ஒருவேளை எல்லாரும் சொன்ன ராஜகுமாரன் இவரா இருப்பாரோ? அம்மா, ஐயோ,
கொஞ்சுற? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? என்னடி விஷயம்? ஆ? வெக்கப்படுறியா? நீயா? ஆமா, மாப்பிள்ளை ஏதாவது ஃபோன் பண்ணாரா? அவர் என்ன பார்க்க திருச்சிக்கே வந்துட்டாருமா. ஆர்த்தி, என்னடி சொல்ற? நான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா, அவரு டக்குன்னு வந்து என் முன்னால நின்னு ஹாய் அப்படின்னு சொன்னாரு. ஆர்த்தி, நிஜமாவா சொல்ற? உன்கிட்ட போய் சொல்வேனாமா, அதுவும் இந்த விஷயத்துல சொல்லுவேனா? அப்புறம் என்னாச்சு? எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நல்ல உயரமா, ஹோட்டல பார்த்ததை விட நல்ல அழகு, ஸ்வீட்டான வாய்ஸ். பேசுனியா இல்லையா? பேசல. பேசலையா? எனக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் அத வெளியில காட்டிக்காம கண்டும் காணாம இருந்துட்டேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? கண்டும் காணாம இருந்துட்டேன்னு சொல்ற? என்ன ஆர்த்தி நீ? உன்னை தேடி ராஜகுமார்னு நேர்ல வந்திருக்காண்டி. ஏற்கனவே கெஸ்ட்னு வேற வேற கெட்டப்ல ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதுல நீ மாப்பிள்ளை கிட்ட பேசாம வந்திருக்கியே. உனக்கு வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட, எனக்கு வச்ச டெஸ்ட்ல நான் பாஸ் ஆக வேணாமா? நான் பாஸ் ஆகணும். அதனாலதான். என்னடி சொல்ற? மா, அவர் என்கிட்ட பேச வந்தா நான் அவரை தெரிஞ்ச மாதிரி அவர்கிட்ட சகஜமா பேசினா அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? என்னடா இந்த பொண்ணு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இப்படி எல்லாம் பேசுதேன்னு நினைக்க மாட்டாங்களா? ஆமா ஆமா ஆர்த்தி, சமத்துடி நீ. புத்திசாலி. ஏன் பொண்ணு இல்லையா? அதான் கரெக்டா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்க. ஒரு வகையில அண்ணி ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங்ல. டேய், என்னடா இன்ட்ரெஸ்டிங்? நான் தலை தெறிக்க ஓடி வந்ததான் மிச்சம். இல்ல கார்த்தி, உன்னை யாரும் தெரியாததால தான் அவங்க அப்படி நடந்திருப்பாங்க. இங்க பாரு கார்த்தி, இதுல ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு. அம்மா உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பொண்ணா தான் பார்த்திருக்காங்க. முன்ன பின்ன தெரியாத ஆண்களோட பேச விரும்பாத ஒருத்தவங்க. நல்ல குடும்பம், நல்ல வளர்ப்பு. அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல குடும்ப பெண். ஏன நீதான் அவங்கள கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? டேய், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. யாராவது என்கிட்ட நல்லா அன்பா பேசினாதான் நான் அவங்க கூட பேசுவேன். இல்லனா அந்த இடத்துல நிக்க மாட்டேன். அதுக்காக இந்த ஓட்டெல்லாம் ஓடி வரக்கூடாது. எப்படியாவது பேசி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். பார்க்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க. உன் படிப்பு என்ன, உன் பொசிஷன் என்ன, இப்படி கோட்டை விட்டுட்டியே. ஆர்த்தி இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறது கஷ்டம் தான். அப்போ ஆர்த்தி கிட்ட பேசாம ஊருக்கு போக வேண்டியதானா? ரூட்டை மாத்துவோம் பிரதர். உலகத்துல இருக்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட் ரூட் இருக்கும். தம்பி கூடையான் படைக்கு அஞ்சான். நான் இருக்கும்போது நீ ஏன் போய் பண்ணும்? கவலையே படாத. முதல்ல இங்க இருந்து கிளம்புறோம். அப்புறம் புதுசு புதுசா யோசிச்சு ஆர்த்தி கிட்ட பேசுவோம். வண்டி எடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.